இல்லை தாயக்காரன் ஐயோ போகாதீங்கன்னு, திரும்ப போகாதீங்கன்னு, வன்னியரசு போகாதீங்க எவனா கஞ்சிடனா? இல்லை வன்னியரசை விட்டா அமைச்சர் பதவிக்கு வேறு ஆளே கிடைக்காது நினச்சிட்டு இருக்கிறேன். யாரையுமே ஆலோசனை கேட்காமல், குறிப்பாக தன்னுடைய கணவர் ரஜினிகாந்த் ஆலோசனையை பெறாமல் லதா ரஜினிகாந்தாக தன்னிச்சையா எடுத்த முடிவு. இதுக்கு ரஜினிகாந்த் ஆதரவே இல்லை. என்னமா மக்கள் மேடையும் கேட்டா மக்களுடைய குறைகளை நான் குறைகளை கேட்டு உங்க புருஷன் சம்பாதிச்ச காசை வச்சு அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பியா? அம்மா வேலை கேட்டு என்னச்சுவே மறுபடியும் எடுத்துக்கொண்டு கோலமிச்சிட்டு கொடுக்கும். ஏன்னா உன் வேலை. ஏன்னா நீ வசிச்சவனுக்கு சோறு போட மாட்டேன்னு தெரியும். அதான் ரஜினிகாந்த் மிகப்பெரிய கேடி. அதனால ரஜினிகாந்தோடைய ஆதரவு கிடையவே. ஏன்னா யாருக்கும் எந்த இயக்கத்துக்கும் நான் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த். அண்ணாமலை இயக்கத்துக்கும் பொருந்தும். அவர் போய் பார்த்து பேசணும்னு பத்திரிகாரம் கேட்டாங்க. சொல்லிட்டாரு இல்லை நான் இந்த இயக்கத்துக்கும் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அஜித்தே சொல்லியிருக்காரு 3.5 வருஷமா நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ தாவேகாவுடன் இணையும் மதிமுக அப்படி சொல்லிடலாமா? ஆமா அதான். வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், உள்ளபடியே எடுத்து சொல்லக்கூடியவர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பயில்வான் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மினிஸ்டரா இருக்கக்கூடிய வன்னியரசு அவங்க பண்ணக்கூடிய செயலெல்லாம் இதோட நீங்க ரொம்ப பேசாதீங்கன்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய துறை சார்ந்த கூப்பிட்டு இல்லை, சிஎம் சார்பில் ஒருத்தர் அவர் கூப்பிட்டு, சார் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, பதிலுக்கு நாங்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தோம். உங்கள் தொகுதியை பொறுத்தவரையில் என்னென்ன சீரமைப்பு செய்ய வேண்டுமோ அது உங்களுடைய கடமை. மேற்கொண்டு ஏதாவது இந்த துறையில் செய்யணும்னா நீங்கள் முதலமைச்சர் சந்திக்கலாம். வேறு ஒரு துறையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்குன்னு மந்திரி இருக்காரு. எனவே நீங்கள் உங்கள் துறையை மட்டும் கவனிச்சிங்க. அதே மாதிரி வெளி விவகாரங்களை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரே அதிகாரம் படைத்தவர் முதல்வர் விஜய் மட்டும்தான். நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து அடக்கி வாசிங்க என்று நேற்று அவருக்கு வேண்டுகோள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. வேண்டுகோளா எச்சரிக்கையா? ரெண்டும் தான். இப்போ உதாரணமாக திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதாவது இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆமா. அதுமே அடுத்த கட்டம் அப்படி கூட நிகழலாம். தப்பு இல்லை. உன்னுடைய பலத்தை நீ அறிந்து கொள்ளாமல் பேசிட்டு இருக்காரு வன்னியரசு. இப்போ நிறைய பேருக்கு மினிஸ்டர் போஸ்ட் தான் இல்லை, எங்களுக்கு மாவட்ட செயலாளராவது கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கட்சிக்குள்ள கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதனால இப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ என்ன நிலைமையில இருக்குது கட்சிக்குள்ள தாவேக்கால? அதாவது இப்போதான் பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற உரிமை ஆசை இருக்கும். அது தப்புன்னு சொல்லக்கூடாது. எம்எல்ஏ என்பது வேறு. இப்போ மாவட்ட அமைச்சர் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாவட்ட அமைச்சருக்குரிய அந்தஸ்து மாவட்ட செயலாளருக்கு இருக்கும். இப்போ அந்த மாவட்டத்து அமைச்சர்கள் அல்லாமல் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த மாவட்ட அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றுவதற்காக 10 எம்எல்ஏக்கள் இப்போ எங்களுக்கு எங்கள் மாவட்டத்து அமைச்சர், எங்கள் மாவட்டத்துடைய செயலாளர் பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு இல்லை. அதாவது ஜனநாயகத்தில் இதெல்லாம் உரிமை கோருவது வழக்கம்தான். அதை எப்படி டீல் பண்ணுவார் பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜய்ங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ லதா ரஜினிகாந்த் ஒரு புது இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பின்னணி திமுக தான், ரஜினியையும் லதா ரஜினிகாந்தையும் அவங்க தான் இயக்குறாங்க, அவங்களால தான் இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மையிலே திமுக பண்ணதுனால தானா, இல்லைன்னா ரஜினி அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை இப்படியும் பண்ணலான்றதுக்காக பண்ணக்கூடியதா? அதெல்லாம் போய் எதுவுமே இல்லை. யாரையுமே ஆலோசனை கேட்காமல், குறிப்பாக தன்னுடைய கணவர் ரஜினிகாந்த் ஆலோசனையை பெறாமல் லதா ரஜினிகாந்தாக தன்னிச்சையா எடுத்த முடிவு இது. இதுக்கு ரஜினிகாந்த் ஆதரவே இல்லை. இப்போ சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா இவர் தன்னுடைய கணவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து
ஒரு மனுவை கொடுக்கலாமே முதலமைச்சர்கிட்ட. சரி சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் செய்யப்பான்னு சொல்லுவார்ல. ம். அதை செய்யாமல் என்னது மக்கள். இது மக்கள் மேடை சார் இயக்கத்தினுடைய பேரு. நான் நினச்சேன் தினத்தந்தில வேலை பார்த்தேன். அப்போ வந்து மக்கள் குரல்னு ஒரு பத்திரிகை வந்துருச்சு. ஸோ ஆசிரியருக்கான கடிதங்களை அவங்க வச்ச பேர் தான் மக்கள் மேடை. மக்கள் மேடை பகுதிக்கு மக்கள் மேடை தினத்தந்தி அப்படின்னு சொல்லி கடிதம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் மேடைன்னு அதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க. இப்ப அந்த இயக்கம் வந்து அப்போ அவங்களாதான் தன்னேச்சையா தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரையும் சொல்லி எல்லாம் அவங்க ஆரம்பிக்கல. திமுக இல்ல அதாவது அந்த லதா ரஜினிகாந்த் வந்து புத்திசாலியான வியாபாரி. அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கணுங்கிறது அல்ல. ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுதான் இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறது தான். அதாவது அப்போ வந்து ரஜினிகாந்த் நான் வந்து சாமியாரா போகிறேன்னாரு. இந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் அவர் வந்து ஹரே ராம இயக்கத்துக்கு வீட்டு எழுதி கொடுத்தாரு. அப்பவும் இந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியல. அரசியலுக்கு வரேன்னாரு, கூடவே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வரமாட்டேன்ட்டார். அப்பவும் லதா ரஜினிகாந்தில் தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்த முடியல. இப்போ கடைசி காலத்தில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி மக்கள் மேடைன்னு நான் ஒரு இயக்க ஆரம்பிக்க போகிறேன். என்னம்மா மக்கள் மேடைன்னு கேட்டால் மக்களுடைய குறைகளை நான் குறைகளை கேட்டு உங்கள் புருஷன் சம்பாதிச்ச காசை வச்சு அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பியா? அடப்பம்மா வேலை கட்டு என்ன செய்வ? மறுபடியும் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும். தினம் வேலை. ஏன்னா நீ வந்து பசிச்சவனுக்கு சோறு விட மாட்டேன்னு தெரியும். லதா ரஜினிகாந்த் மிகப்பெரிய கேடு. கார்பரேஷன் கட்டடத்தில் சாரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்டடத்துக்கு வாடகை கொடுக்கும். ரஜினிகாந்த் கல்யாண மண்டபம் கோடம்பாக்கத்தில், அதுக்கு கார்பரேஷன் டேக்ஸ் கட்டல. பள்ளிக்கூடம் வச்சாங்க. பள்ளிக்கூடத்தில் அந்த பஸ்ஸு இருக்குல்ல, பஸ்ஸு வேன் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கல. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இப்படி எந்தெந்த வகையில் ரஜினிகாந்த் பேரை கெடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் பேரை கெடுத்தது தான் திரு லதா ரஜினிகாந்த். ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் எல்லோருமே ரஜினிகாந்த் ரசிகர்கள் தானே தவிர லதா ரஜினிகாந்த் ஆதரவாளர்களே கிடையாது. ரெண்டாவது இது வந்து ரஜினிகாந்துக்கு தெரியாமல், ரஜினிகாந்தோடைய அனுமதி இல்லாமல் தான் நம்ம இந்த இயக்கம் தொடங்கியிருக்காங்க. அதனால் ரஜினிகாந்தோடைய ஆதரவு கிடையவே கிடையாது. ஏன்னா யாருக்கும் எந்த இயக்கத்துக்கும் நான் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டார் ரஜினிகாந்த். அது அண்ணாமலை இயக்கத்துக்கும் பொருந்தும். அவர் போய் பார்த்து பேசணுன்னு பத்திரிகாரம் கேட்டாங்க. சொல்லிட்டார், இல்லை நான் வந்து எந்த இயக்கத்துக்கும் ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் மோடிஜியோட நண்பர். அவருடைய நட்பை இழக்க விரும்பல. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறார். அங்கே சென்ட்ரல் லெவலில் மோடிஜி அவருடைய நண்பர், தமிழ்நாட்டு லெவலில் ஸ்டாலின் அவருடைய நண்பர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பகைச்சிக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? யாரையும் பகைக்க மாட்டார் ரஜினிகாந்த். முதல்ல புரிஞ்சுங்க. எல்லோருக்கும் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். முயற்சித்தால் நடக்க விட மாட்டான், அது வேறு விஷயம். எல்லோருக்கும் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர் ரஜினிகாந்த். யாரையும் திட்டமாட்டார். ஒருத்தர் ரஜினிகாந்த் திட்டினா கூட அது பதில் திட்ட மாட்டார். ஏன்னா ஒரு ஞானி. அதனால் அது அவர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் அண்ணாமலைக்கும் ஆதரவு கொடுக்கவர் இல்லை, அவர் மனைவிக்கும் ஆதரவு கொடுப்பவர் அல்ல. இப்போ விஜய் அவங்களுடைய குடும்ப நல வழக்கில் வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. இவங்களது தான் இப்படி இருக்குது. அவருடைய காம்படிட்டராக சொல்லக்கூடிய அஜித் வந்து எவ்வளோ சூப்பராக அவருடைய ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அவர் ரசிகர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அஜித் குமார் மற்றும் ஷாலினி அவங்க குடும்பத்திலேயே அது சலசலப்பு அப்படின்ற மாதிரி. சலசலப்பு ஒன்றும் இல்லைம்மா. அஜித்தே சொல்லியிருக்காரு, 3.5 வருஷமாக நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன். என் குடும்பம் சென்னையில் இருக்குது, நான் துபாயில் இருக்கேன். அதாவது கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னோடய குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் நீ சொன்னாரே தவிர அஜித் குடும்பத்தில் எந்த விரிசலோ புகைச்சலோ கிடையாது. ஏன்னா மனைவி மக்களை நேசிப்பவர் அஜித். அவங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. அவங்களதுல எதுவும் தேவையில்லாமல் அதே
ஏங்க நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு கொளுத்தி போடணும்னு இது தேவையா நமக்கு அல்ல. நல்லா போயிட்டு இருக்காரு. மதிமுக கட்சி சார்பாக வைகோ அவர்கள் விஜய்க்கு நான் பெரிய ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி அவரு முன்னாடி வர்றாராம். ஆனா பையனுக்குமே அப்பாவுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை போகுது, அடுத்த பாமகவுடைய பிரச்சனை இங்கே தொடர போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது ஏன் விஜய்க்கு வந்து அவருடைய பையன் ஆதரவு கொடுக்க வேணாம்னு சொல்றாரா? அதுதான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவதா? நரம்பில்லாத நாக்கு 4 பக்கம் பேசும். இதே கலைஞரை பற்றி எவ்வளவு கேவலமாக வேற எவனுமே பேச முடியாத அளவுக்கு பேசி நாரடிச்சார் வைகோ. அங்கேருந்து வரும்போது பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவர் திறமை இல்லை. மறுபடியும் கலைஞர் காலில் போய் விழுந்து கூட்டணி வச்சு மறுபடியும் வெளியே வந்து கேவலப்பட்டு விட்டார் அரசியலில் வைகோ. அவரை யாரும் நம்ப தயாராக இல்லை. நாளொரு மாரியும் புலவரு மூலியமாக கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவருடைய தலைமுறை வேற, துரை வைகோ தலைமுறை வேற. என்ன, இவர் வெள்ளை வெட்டி வெள்ளச்சேட்டை கட்டினவர், அவர் பேண்ட் சூட்டு போட்டவர். அப்போ அவரோட திமுகவோட ஐக்கியமாக போக முடியல. நம்ம என்னைய வந்து திமுக சின்னத்தில் ஜெயிக்க வச்சாங்களேங்கிற வேதனை அவருக்கு இருந்துச்சு. அப்போவே வேணாயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், போகலை. இப்போ ஃபீல் பண்ணுறாரு. அதனால் திமுகவோட அவர் இணைந்து பயணிக்க விரும்பவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வைகோ விரும்பினாலும் இப்போதைக்கு ஸ்டாலினோட தயவு தேவை என்பது போல நடந்து கொள்கிறார். அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு வைகோ. இது என்ன ஆகுன்னா, வைகோ மதிமுக தேவைக்காவுடன் இணைகிறது என்பது உறுதியாகிவிட்டது. இது ஏன் வைகோ மறைச்சிக்கிட்டு இருக்காரு? ஏன் ஸ்டாலினுக்கு தெரியாதா என்ன? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும் வைகோ பணிவரை நோக்கி நடக்க தொடங்கி விட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு இவர் பேசிகிட்டு இருக்காரு? இப்போ நான் வைகோவை நான் முதல்வர் சந்திக்க போகிறேன்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினாரா வைகோ? இல்லை. அவர் எடுத்த தன்னிச்சையான முடிவு தானே விஜய் சந்திக்கிறது. அப்புறம் என்ன, விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எப்போதோ முடிவெடுத்து விட்டார் வைகோ. அதை மறைத்து கொண்டிருக்கிறார், நாடகம் ஆடுகிறார் வைகோ. துரை வைகோவுக்கும் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனை அப்படின்றது என்னது? அடுத்த கட்டமா அவர் கைக்கு ஃபுல்லா போகணுன்றதுக்காக ஆரம்பிச்சிட்டாரா? அது எல்லாருக்குமே அது வர்றது இயல்பு தான். ஆனால் என்ன, வைகோவை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் துரை வைகோவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒவ்வொருவராக பிரிந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் திருவான்மூரை சேர்ந்த கலாகுமார் ரொம்ப நாளாக அவருடைய நகம் சதையமாக இருந்தார், கூடவே இருந்தார். இப்போ ஒரு மாதங்களாக தடாலடியாக வைகோ விட்டு புரிகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருந்தால் அப்புறம் கட்சி எங்கே இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ வந்து தாவேகாவுடன் இணையும் மதிமுக அப்படி சொல்லிடலாமா? ஆமாம், அதான். தொடர்ந்து சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீரா மீடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீரா மீடியா சேனலில் நான் பேசுவேன். தினமும் உங்களுக்கு ஒரு வீடியோ வருகிற அளவுக்கு நான் பேசுவேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.